Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு படத்துக்கு தான் ரிவ்யூ. ஸோ இந்த படம் ஃபைனலி ஓடிடியில் வந்துருச்சு. ஸோ இது பொங்கல் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஸோ இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு நிறைய கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பொங்கலுக்கு வந்து நாங்கள் வேற மூவி போனதால இந்த மூவிக்கு போக முடியல. ஸோ ஆனால் இந்த படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணுறதோ ஸோ ஃபைனலி வந்துருச்சு. ஸோ நாங்கள் பார்த்ததுனால சரி இந்த படத்துக்கு ரிவ்யூ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே கொடுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ எந்த மூவிக்கு ரிவ்யூ பண்ண போறோம்னா ஸோ சங்கராந்தி வஸ்துனா அது பொங்கல் ரிலீஸ் ஆனது ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி தான் அந்த மூவி. அதே மாதிரி இந்த இதில் கூட அந்த பொங்கலெல்லாம் பாட்டு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து யார் இருக்காங்கன்னா வெங்கடேஷ் சார் இருக்காங்க, அண்ட் அவங்க கூட வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் இருக்காங்க, அப்புறம் மீனாட்சி அவங்களும் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து அனில் அண்ட் மியூசிக் பை பீன்ஸ். ஸோ இதுக்கு மியூசிக்னு சொன்னால் தான் எனக்கு பாட்டு ஞாபகம் இருக்குது. ஒரு 2 பாட்டு இருக்குது. அந்த பொங்கல் அது கொஞ்சம் பிளாக் பஸ்டர் அது மாதிரி வரும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இன்னொரு பாட்டு உண்டு, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோதாரி அந்த மாதிரி ஏதோ வரும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த 2 சிங்கர் பாடிப்பாங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன் பாட்டு, பட் அந்த படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அதனால இப்போ ஜீனியில் வந்தோன்னா நாங்கள் உடனே பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு இப்போ என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். பட் அஃப்கோர்ஸ் ஸ்பாயிலர் ஃப்ரீ தான், ரொம்ப அந்த படத்தோட இதாக இருக்காது. லைட்டாக மேலே வந்தோமா ஆன்லைனில் வந்து நான் சொல்லுவோம். చేసి మీ పెళ్ళాలకు మాత్రం ఆ ఫ్లాష్ బ్యాక్లు చెప్పకండి. ஸோ ஆக்சுவலாக வந்து படம் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்டாக ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி லைன் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்த அன்னைக்கு அவங்க வந்து மீனாட்சி மேமை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி நிறைய அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சண்டைலாம் நடக்கும். ஸோ ஆக்சுவலாக அதுதான், அது எப்படின்னா மீனாட்சி மேம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே சொல்லிட்டா நம்ம கதையை சொன்ன மாதிரி. ஸோ அது எதுக்கு மீட் பண்ணாங்க, அவங்க யாரு மீனாட்சி மேம், இதெல்லாம் தான் அந்த கதை. ஸோ எதுக்கு இங்கே போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து நார்மல் லைஃப் வந்தாங்க, அப்புறம் மறுபடியும் எதுக்கு அவங்க கூட இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மீனாட்சி மேம்க்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த கதை ஃபுல்லாக போகும். ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அது தெரியல, அது எவ்வளோ ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு இந்த வந்த புதுசில். பட் பார்க்க மோஸ்ட்லி எனக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை ஒன்றும் தெரியல, நார்மலான கதை தான். பட் அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்டுங்கிறனால அந்த காமெடியாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய அந்த சொல்லுவாங்களா சென்டிமெண்ட், இந்த மாதிரி சீன், ஒரு லவ் இருக்க ஒரு இது, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக. எனக்கு வந்து அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமோடையும் அப்புறம் அந்த வெங்கடேஷ் அவங்க 2 பேர்த்தோட அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த லைஃப்பில் இருக்கும் போதுலேயே அவங்க அப்பா வேற அவங்க 2 பேர்த்தையும் வந்து பிரித்து வைக்கிற மாதிரி இது பண்ணுறது, அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப எதுக்கு அவங்க அப்பா அவங்க பிரித்து வைக்கிறாங்க, அப்புறம் தான் பார்த்தா நிறைய விஷயம் இருக்கும் எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அந்த விஷயத்த. அது எல்லாமே ரொம்பவே காமெடியாக அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாமனாருக்கும் அந்த இவங்களுக்கும் இருக்க கனெக்ஷன் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கும் இருக்க கனெக்ஷனு, அப்படி சின்ன குட்டி குட்டி விஷயம் நிறைய விஷயம் இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பார்ட் வந்து அவங்களோட பையனா ஒரு பையன். ஆக்சுவலாக மூத்த பையனும் ஒருத்தங்களை காமிச்சுப்பாங்க, அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பட் கொஞ்சம் குண்டா நல்லா அழகாக இருப்பாங்க. ஆனா அந்த பையன் வந்து வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணிருப்பான், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பையன் வர்ற சீன் எல்லாமே காமிக்கா தான் இருந்துச்சு. அந்த பையனுக்காக நம்ம அந்த படத்தை இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப அந்த ஃபேமிலி இந்த மாதிரி நம்ம நார்மலா எப்படி உட்காந்து பார்ப்போம், ரொம்ப சண்டை இல்லாம இந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து கூஸ் பம்ப் வர்ற மாதிரி தான் வரணும், அதெல்லாம் இருக்காது. சட்டலா ஜாலியா ஒரு சண்டிகர் படம் பாக்குற மாதிரி, ஃபேமிலியா ஒரு படம் பாக்குற மாதிரி அழகா ஜாலியா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டைம் பாஸ் மூவி தான். ரொம்ப அதை நெகட்டிவ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு எல்லாமே ஓவரால் பிடிச்சிருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அந்த ஹைப் கிரியேட் பண்ணாங்க பொங்கல்ல ரிலீஸ் ஆகுது, அந்த ஹைப் எங்களுக்கு மீட் ஆகல. பட் பார்க்கும்போது ஜாலியா ஹாப்பியா
அழகா ஒரு நல்ல டைம் பாஸ் மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஓவரால் ரொம்ப இப்போ பிடிச்சிருந்துச்சு. பேக் டு பேக் நம்ம பார்த்தா நிறைய மூவிஸ் வந்து ஒரே சண்டை வெட்டு ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனாலேயே வந்து கண்டிப்பா 2-3 டைம்ஸ்ல எப்பெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சேடா இருக்கும் அந்த டைம்லலாம் பார்த்தா கூட அந்த எஸ்பெஷலி அந்த பையனோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம மூவில எந்த மூவிலயுமே அந்த மாதிரி கண்டென்ட் பையனை அந்த மாதிரி பார்க்கல. ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாக்கும் அதான் அந்த பையனுக்கும் அது வேற ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கடிச்சிருவேன் சின்ன சின்ன கியூட்டான ஐட்டம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க ரெண்டு பேரும் அதை கடிச்சிருவேன் செமையா இருக்கும். அது எல்லாமே ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஷுவலா அந்த பாட்டெல்லாம் விஷுவலா வீடியோ சாங்கா பார்க்கும்போதுல அவ்வளவு இது இல்லை. பட் அந்த படத்தோட பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது தெலுங்குல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், ஓவரால் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வாவ்னு இல்லைனாலும் ஓகே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் செம்ம படம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்தும் என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா இந்த மூவிக்கு 3. எஸ். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ZEE5ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.